ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி இருக்குதுன்றாங்க. அதுக்கு பட்டாணி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். 8 மணி நேரம் அது ஊற வச்சுக்கிறது. அலசி போட்டுக்கலாம். கூட 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை 4-5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ப்ரெஷரில் அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சி தான் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சோம்பு அன்னாச்சிப்பூ பட்டையும் போட்டாச்சு. அதுவும் நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சிச்சு. இப்போ நல்லா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். அதனால் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டுட்டோம். அதனால் இப்போ உப்பு தேவையில்லை. அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அப்பளம் போட்டு குழம்பு கொதி வச்சுட்டு இப்போ அப்பளம் பொரிச்சு வச்சுக்கிறேன். அதை போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா தூள் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். குருமாவுக்கு இது மாதிரி அப்பளம் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது அப்பளத்தை போட்டோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்பளம் பொரிச்சு போட்ட பட்டாணி குருமா வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.